Daily. Taste the Daily. ஒரு பத்திரிக்கை பெரிய நாளிதழ் டெய்லி பேப்பர். அந்த பேப்பருடைய கருத்து கணிப்பு தேர்தல் வாக்களிக்கும் நாளுக்கு முன்னாடி வந்து செட்டில் வந்து சதவீதமாக சொல்லாமல் அவங்க நம்பராக சொல்கிறாங்க. சீட் எடுக்கிறது 40லேருந்து 60 போகும்னாங்க. எது 23 வாக்களிக்கிறோம். ஆமாம், டிவிக்கு 23 வாக்களிக்கிறோம். 21ஆம் தேதி நைட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூகத்தில் வருது விஷயம். அதை பார்த்துட்டிங்கனாக்கா நேற்று 23ஆம் தேதி தேர்தல் களம் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 24ஆம் காலையில் ஒரு 11-12 மணிக்கு அதே தொடர்பு வந்து எனக்கு சொல்லுது 159 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் உண்டு. தாவேக தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க, குழந்தைகளே இப்போ வந்து ஜனநாயகத்துக்கு இப்போ செயலில் ஈடுபடுறாங்க. நானும் பார்த்தேன் அதை. ஒவ்வொரு பூத்தாக போகிறச்ச பார்த்தா சின்ன சின்ன பசங்க வெளியில் என்ன இப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. சரி, எப்போதும் தேர்தலில் என்ன ஆர்வமாக பார்க்குறாங்களா? அது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஒரு பூத்துலனாக்க அந்த பூத்தில் இருக்கிற பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடல, இந்த ஃப்ளாட்டில் அதில் யாருக்கு தரவாக தெரியுமா குழந்தைங்களுக்கு மூஞ்சியெல்லாம். அந்த மாதிரி பசங்களாம் ஒரு குழு போட்டாங்களாம். குழு போட்டு தலைவரை முன்னிறுத்தணுடா அப்படின்னு, தளபதியை முன்னிறுத்தணுடா அப்படின்னு போட்டாங்களா தீர்மானம். போட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வேலை இப்போ பரீட்சை முடிஞ்சு போச்சு, லீவு. அதனால் பகல் டியூட்டி நைட் டியூட்டி பிரிச்சுட்ருக்காங்க. 8ஆவதுலேருந்து 7ஆவது கூட சொல்கிறாங்க, 6ஆவது படிக்கிற பையன் கூட உட்காந்தாங்களாம். 6லேருந்து 12ஆவது 10ஆவது படிக்கிறவங்க தான் தலைவர், அண்ணன் கீழே குட்டீஸ் பிரிக்கிறது. உட்காந்து இப்படி வாசலையே உட்காந்துட்ருக்குது. யார் போகிறான் பார்க்குறதான். பார்த்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களாம், எழுதி வச்சுட்டு அண்ணன் பாருங்கள் அண்ணன். அப்போ தான் எல்லா குழந்தைங்களையும் செல்லு இருக்குது. அண்ணன் இப்போ புது ஆள் போனாங்க இங்கே தெருவில் பார்த்தேன். இந்த மாதிரி மெசேஜ் கொடுப்பாங்க. உடனே அந்த 12ஆவது படிக்கிற தலைவர் 18 வயசு வந்தார். அவர் உடனே தொடர்பு கொள்வார். அந்த வட்ட செயலாளர் யாரோ தொடர்பு கொள்வார். உடனே அந்த ஸ்பாட்டில் வந்து மஃப்டியில் வருவாங்க. இது ஒரு நெட்வொர்க். அந்த குழந்தைகளுக்கு காசும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, அதுகளே சாப்பிட்டுக்குது, அதுகளே போகுது, எல்லாம் பண்ணுது. அது தவிர இந்த இப்போ 12th அந்த லெவலில் வந்தவங்களாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு டிக் பண்ணுறது எப்படி. அந்த அங்கிள் இந்த வீட்டில் இருக்கார்ல, ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்குது பார்த்துக்க, நீ அங்கே உட்காந்துக்க. அவங்களே வீட்டிலேருந்து சேர் எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டு சாப்பாடு அம்மா கிட்டே வாங்கி, அம்மாக்களுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை வந்து அரசியலில் கற்றுக்கலாம் அப்படி. அது ஒரு இந்த வயசை பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு த்ரில்லு. அதெல்லாம் வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு ரோட்டஸில் வச்சு அதை குறித்து கொடுத்து, அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்கள, உங்கள் ஓட்டு எதிர்க்கு நம்பர் பாருங்கள், இது பாருங்கள், இந்தாங்க ஸ்லிப்பு எழுதி தானே எழுதி கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள் பூத்து கமிட்டியில் வேறு கிடையாது, நிற்க வைக்கிறதுக்கு 234 பேருக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ கூட டீஸ் பண்ணாங்க அந்த கட்சியை. எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சு போச்சுங்க. குழந்தைங்க இன்றைக்கி எங்கள் இப்போ பேமெண்ட்டு எல்லாமே ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. யாருக்காவது அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடை போட்டு ஃபோட்டோ எடுத்து போடுன்னு அவங்க கவுண்ட் பண்ண செஞ்சதா? யாராவது பண்ணாங்களா? இல்லை. ஸ்டாலின் அதே கலர் தான் ஓட்டு பண்ணுவாங்க. பிரதர், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியல. இதெல்லாம் முதலையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க உஷாராக, அவங்க எதிர்பார்க்காத யுக்திகளை அவங்க கையாட்டிருக்காங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம் மேம், எக்ஸிட் போல் ஒரு பக்கம் வெளியாகிற நிலையில் வந்து திரு விஜய் அவர்களுக்கு வந்து பெரும்பான்மையான ஒரு ஆதரவு வந்து கமுக்கமாக இருக்குது, கமுக்கமாக ஓட்டில் வந்து செயல்படுத்தியிருக்காங்க அப்படின்லாம் ஒரு கணிசமான பார்வை பார்க்கப்படுது மேம். அது எந்தளவுக்கு மேம் உண்மை, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? சொல்கிறத பார்த்தா மெஜாரிட்டி தமிழில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பத்திரிக்கை பெரிய நாளிதழ் டெய்லி பேப்பர். அந்த பேப்பருடைய கருத்து கணிப்பு எலெக்ஷனுக்கு, அதாவது இது தேர்தல் வாக்களிக்கும் நாளுக்கு முன்பையும் வாக்களித்த பிறகு 2 வித செட் எடுத்திருக்காங்க. அந்த 2 செட்டில் தேர்தல் வாக்களிக்கும் நாளுக்கு முன்னாடி வந்த செட்டில் வந்து அவருடைய இது சதவீதமாக சொல்லாமல் அவங்க நம்பராக சொல்கிறாங்க. சீட் எடுக்கிறது 40லேருந்து 60 போகும்னாங்க. எது 23 வாக்களிக்கிறோம். ஆமாம், டிவிக்கு 23 வாக்களிக்கிறோம். 21ஆம் தேதி நைட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூகத்தில் வருது விஷயம். அதை பார்த்துட்டிங்கனாக்கா நேற்று 23ஆம் தேதி தேர்தல் களம் முடிஞ்சு வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் 24ஆம் காலையில் ஒரு 11-12 மணிக்கு அதே தொடர்பு வந்து எனக்கு சொல்லுது 159 வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் உண்டு
தனிப்பெரும்பான்மை இல்லை 150. தனிப்பெரும்பான்மை அதிபெரும்பான்மையாக 189 போகுதுங்கிறாரு. அப்பட்டு அதை தாண்டி நான் பார்த்தேன்னா, நான் ஒரு மூத்த வழக்கறிஞர். இது எங்களுடைய நீதிமன்ற வளாகத்தில் இப்போ தேர்தல் நடக்க போகுது வழக்கறிஞர் சங்கத்துக்கான. அப்படி பிரச்சாரங்களும் வேகமாக போயிட்டு இருந்துச்சு. ஒரு கூட்டு ஒரு ஒரு அந்த வழக்கறிஞர் ஒரு ஒரு கட்சியை சேர்ந்தவங்க. அவங்க தான் வந்து கரூர் விஷயத்துலலாம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி வழக்கெல்லாம் பண்ணி திரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நீங்கள் போய் அப்பீர் ஆகிட்டுருக்காங்க. அவங்க அந்த குடும்பத்துலேருந்து சேர்ந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார், மேடம் சேலஞ்சு பண்ணுறேன் நாளைக்கு, அது நேற்றுக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு என்கிட்ட பேசுகிறாரு. 6 மணிக்கு சொல்கிறது, மேடம் நான் சேலஞ்சு பண்ணுறேன் 172 சீட்டு நாங்கள் அடிக்கிறோம். தாவேகா. ஆமாம், ஒரு நாளிதழ் வந்து 189 சொல்லுது, அவங்க வழக்கறிஞர் குழு வந்து 172 சொல்லுது. நீங்கள் என்ன சார் என்னப்பா நம்பர் வாயில் வந்து மேடம் நம்பர் வாயில் வந்து 172 எப்படி மேடம் நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டார் என்னை திருப்பி. சரிப்பா எப்படின்னாக்கா அப்புறம் பிரேக் கொடுக்குறாரு. எப்படின்னா நீங்கள் பாருங்கள், இந்த 77% வந்தது தென் பக்கம், தென் தமிழ் கன்னியாகுமரி, நாகர்கோவில், திருநெல்வேலி எந்த பக்கத்தில் குறையுது. காரணம் என்னென்னாக்கா இவங்க வந்து பஸ்ஸை விடலை, ரீச் ஆக தடுத்தாங்கன்ட்டு. ஏன்னா மீனவர்களுக்கு வந்து அவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி முதல்ல எங்கள் தலைவர் தான் போனார், ஞாபகப்படுத்தி பாருங்கள் 4-5 வருஷம் முன்னாடி. அதுலேருந்து அவங்கெல்லாம் வந்து ஒரு பற்றுதலாக இருக்காங்க எங்கள் தலைவர்கிட்ட. சினிமாவும் பார்ப்பாங்க, எம்ஜிஆருக்கு ஈக்குவலாக பார்க்குறாங்க. அந்த இது படகோட்டி படம் அந்த மாதிரி நினச்சி பார்க்குறாங்க எங்களை. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களாம் வந்து ஓட்டு சதவீதம் ஜாஸ்தியாக வந்தாலும் மீனவர்கள் சில பேர் வந்து இப்போ வங்காள பெருங்குடாவில் வந்து இப்போ தடைகாலம், மீன்பிடிக்க தடைகாலம். அதனால் அரபியன் கடலில் வந்து அவங்க போயிருக்காங்க, இப்போ ஆழ்கடலில் மீன் பிடிக்க போயிருக்காங்க. ஆழ்கடலுக்கு போனால் வரத்துக்கு 1.5 மாதம் ஆகும் திரும்பி வரத்துக்கு. அதனால் அவங்க வந்து பேராயர்களோ அவங்க சர்ச்சுகளோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா தான் அவங்க கட்டாயமாக செய்வாங்க. அதை தாண்டி அவங்க வந்து கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயரு குட் ஃப்ரைடே கட்டாயம் திரும்பிடுவாங்க ஆழ்கடலில் இருந்தால். ஆனால் இது வந்து தேர்தல்னால் அவங்களுக்கு வேறு விதமான சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் எப்போதும் அவங்களுடைய நோக்கம் என்னன்னாக்கா கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைட்லலாம் நம்ம வந்து திமுக அதாவது ஆளுங்கட்சிக்கு வாக்களிக்கலைனாக்கா ஒரு மதவாத கட்சி உள்ளே வந்துடும், அப்படியே அவங்க பிரச்சாரம் கொடுத்து அதுக்கு எதிராக வாக்கு புரிதலாக மீனவ கிராமங்களை செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த தடவை எப்படி இவங்க வந்து எப்படியோ புரிதல் தெரிஞ்சதில்ல, அவங்க என்ன டைரெக்ஷன் கொடுத்தாங்களோ தெரியல, அதை ஏற்றுக்கிட்டு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை, அமைதியாக ஆப்சென்ட் ஆகிட்டாங்க, வெளில போயிட்டாங்க. அதனால் வாக்கு சதவீதம் குறைஞ்சது. அதையும் தாண்டி பஸ்ஸில் வந்து போகக்கூடாதபடி தடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதனால் ஒன்று மேலே. அதனால் இருந்தாலும் எங்களுக்கு வந்து மீனவர்களுடைய குடும்பங்கள் இருக்குது, அவங்க தான் வெளில போயிருக்காங்க. ஆனால் அவங்க குடும்ப நண்பர்கள் இருக்கிற மெம்பர்கள்லாம் சேர்த்து உறுப்பினர்களாக எங்களுக்கு வந்து எல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் எங்கள் வாக்குறுதியில் பாருங்கள், மீனவர்களுடைய வாக்கு ஃபுல்லாக எங்களுக்கு தான் வரப்போகுது. நம்பர் 1 அதுதான் வந்து சவுத்தில் தென்னில் பக்கத்தில் 1. நம்பர் 2 அடுத்தது பாருங்கள், விவசாயிகள் யார் டெல்டா மாவட்டத்தில் விவசாயிகளுடைய குடும்பத்திலேருந்து தான் வருது. வந்து அந்த அதிகமாக இருக்கிற டெல்டாவை சேர்ந்தவர் தான் இப்போ இருக்கிற ஆளுங்கட்சியோட குடும்பம். இன்னைய வரைக்கும் அவங்களுக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றமும் இல்லைங்கிற ஒரு இது இருக்குது. ஆனால் அதுக்கு வாக்குறுதி கொடுத்தது எங்கள் தலைவர். அது தர அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க, அதெல்லாம் புரிஞ்சு 2வது அதனால் டெல்டா பகுதியில் அடிக்கிறோம் மேடம். டெல்டா பகுதியில் ஒரு 4-5 தொகுதி நான் சொல்ல விரும்பலை, தேர்தல் காலம் நடந்துக்கிறதா சொல்லக்கூடாது. அதனால் வந்து நான் சொல்கிறேன், அவர் சொன்னது சில தொகுதியில் குறிப்பிட்டார் பேர் சொல்லி. இதில் மட்டும் இழுபறி அது செட்டில் ஆகும் எங்களுக்குன்னாரு. 2 பாருங்கள், டெல்டா முடிஞ்சது. அடுத்தது மதுரை இந்த பக்கம் கொங்குக்கு வந்தார். என்னப்பா கொங்குல நீங்களே உள்ள நுழைய முடியுமா, என்ன பேசுகிறீங்க அப்படின்னா. ஏன் மேடம் அந்த காலத்தில் காங்கிரஸை ஒழிக்கணும் திமுக நுழையலையா, அதுக்கப்புறம் அதிமுக மாறலையா, அதெல்லாம் நாங்கள் மாறக்கூடாதா அப்படின்னாரு. ஓ அப்படி கணக்கா, என்ன பண்ணுவீங்க? அங்கே வந்து எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து 2மே அவங்க தளர்ந்து போயிட்டாங்க. ஒரு பேரை சொல்லி அவர் அந்த மாதிரி அடித்து வச்சுருக்காரு, இன்னொரு பேரை சொல்லி இன்னொருத்தர் அடித்து வச்சுருக்காரு, ஆளுங்கட்சியில் ஆளாத கட்சியில். அதெல்லாம் 2த்தையும் காலி பண்ணோம் அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கம் வந்துட்டாங்க. அதனால் நாங்கள் நுழைவோம். எப்படி காங்கிரஸ் தேசிய கட்சியை வந்து கொங்குல அகற்றினாங்களோ, அதுக்கப்புறம் பிரிவினை வந்து இன்னொரு கட்சி கையில் எடுத்ததோ அதை நாங்கள் செய்வோம். அப்படி சாத்தியம் இல்லையான்னு கேட்டார். ரைட்டு, ஏன்னா நாங்கள் கொடுக்குற உறுதி என்னன்னாக்கா லஞ்சம் இல்லாத, லாவணியம் இல்லை, ஊழல் இல்லாத ஆட்சி, கழகம் இல்லாத ஆட்சி. அதாவது தேசிய கட்சியாக ஒரு செட்டப்பை கொண்டு வர சொன்னால் ஈர்க்கப்படுறாங்க. அப்படி கொங்குக்கு பதில் கொடுக்குறாரு. ரைட்டா, கொங்கு மெஜாரிட்டி முடிஞ்சது. அதுக்கப்புறம் கீழே தென்பக்கம் முடிஞ்சது, டெல்டா முடிஞ்சது. சரி நார்த் என்ன பண்ணுங்க? நார்த் எங்கள் கோட்டை மேடம். ஏன்னா நாங்கள் யாரை அடிக்கணும் விரும்புகிறோமோ அவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க.
ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு கன்சாலிடேட் பட்டியலின மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அதை வந்து கை தூக்கி பிடிக்கிற ஒரு கட்சி இன்னைய வரைக்கும் வேங்கை வாசலை பற்றி ஒரு முடிவு கொடுக்கல. நிறைய பொய் வழக்குகள் தாக்கல் பட்டிருக்கு, அவங்க தாக்கப்பட்டிருக்காங்க, சிறையில் தாக்கப்பட்டிருக்காங்க, எல்லாம் ஒன்றுமே அவங்க செய்யலை. அதெல்லாம் நொந்து போய் வந்து அவங்களாம் வந்து தலைவர் பக்கம் இருக்காங்க. தலைவர் வந்து அவங்களுக்கு உறுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா கள்ளக்குறிச்சியில் சாராயத்தால் இறந்த பொழுது கூட யார் போனாங்க மேடம்? நாங்கள் தான் போய் பார்த்து. அப்போ கூட விஜய் பாலையில் போயிட்டு வந்தார், நீங்கள் பார்த்தீங்க. பார்த்தபோது அந்த அவங்களாம் எங்கள் பக்கம். ஸோ நார்த்து முடிஞ்சு போச்சு, வட பக்கம். சரி, சிட்டி எப்போதுமே எங்கள் கோட்டைங்க, நகர்ப்புறம் ஃபுல்லாக எங்கள் கோட்டை, கிராமத்தில் இல்லைன்னு சொன்னாங்க. நான் இப்போ கணக்கு சொல்லிட்டு வந்தேன்ல, படித்தவங்களுடைய குழந்தைகள், அதாவது ரசிகர்களாக இருக்கிற படித்தவங்க, நான் சொல்கிறதுன்னா ரசிகர்களாக இருக்கிற படித்த இளைஞர்கள் அவங்க பக்கம், படித்த ரசிகர்கள் அவங்க இளைஞர்கள் அவங்க பக்கம். அடுத்தது மீனவர்கள், விவசாயிகள், அதுக்கப்புறம் வடநாட்டில் இருக்கிற பட்டியலின மக்கள். அதை தாண்டி என்ன, நகர்ப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களால் தூண்டு விடப்படுகிற பெரியவர்கள். முடிஞ்சதா? ஸோ எல்லா பக்கமும் எல்லாருமே எங்கள் பக்கம் தான் மேடம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த பக்கத்துக்கு நீங்கள் போட்டு போட்டவங்க கூட எல்லாம் இந்த பக்கம் வாங்க. எங்கள் மக்கள் நீதி மையம் வந்த போது என்ன ஆச்சு? உங்கள் வேளச்சேரி, நீங்கள் வேளச்சேரி தொகுதி சேர்ந்தவங்க தானே? ஆமாம். அப்போ வந்து கட்டுற யார்? மக்கள் நீதி மையத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் கட் பண்ணலையா 18,000 ஓட்டை? நடந்ததா இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி ஏன் இப்போ நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? தாவேக்கா வராது, 5 வரும், 4 வரும், கிராமத்தில் இல்லை, நகரத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களே, ஏன் இது நடக்காதுன்னு சொல்கிறீங்களா? மாற்றத்தை வேணும் என்று காங்கிரஸை ஒழித்த திமுக திராவிட அரசியல் ஏன் திராவிட அரசியலை ஒழிக்க வேண்டும் என்று எங்கள் தாவேக்காவை கையில் எடுக்காது கேட்குறாரு. அவர் சொல்கிறது நியாயமாக தான் தோணுது எனக்கு பார்த்தோன்னே, அவர் சொல்கிற கணக்கெல்லாம். ஸோ இந்த கணக்கில் பாருங்கள், 172 வராதா? அப்போ என்ன சொல்ல வரீங்க? என்ன நீங்கள் சிட்டி ஃபுல்லாக வாஷ் அவுட் பண்ணார், அப்படி உண்மையாக நடக்குமான்னுகிட்ட. நீங்கள் வந்து என்னை 4ஆம் தேதி என்னை வந்து நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், பெரிய ஸ்வீட் பாக்ஸோடு வரேன், வேணா பாருங்கள், ரைட்டா அப்படின்னாரு. ஓ, இது இந்த மாற்றம் எப்படி ஏற்பட்டது? மாற்றம் எப்படிங்க ஏற்பட்டது? எங்களையே ஒத்தரையே நீங்கள் கார்னர் பண்ணுறீங்க. முதல்லேருந்து ஆரம்பத்துலேருந்து அவர் என்றைக்கு பிரச்சாரம் பரப்புரையை ஆரம்பித்தாரோ, கட்சி தீவிரமாக கையில் எடுத்தாரோ, அன்னிலேருந்து எல்லா முனை தாக்குதலும் எங்கள் தலைவரை நோக்கி, தளபதியை நோக்கி தான் இருந்தது. சோஷியல் மீடியா ஆகட்டும், எதுவாகட்டும். முன்னாள் இதுக்கு முன்பெல்லாம் யாரை பார்த்தீங்கன்னாக்கா, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தாக்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரே தாக்கம். அந்த பரப்புரையை தவிர நான் என்ன செஞ்சேன், நான் என்ன செய்ய போகிறேன், என்ன செய்யாமல் விட்டுட்டேன், மன்னிப்பு கேட்குறேன், அந்த மாதிரி எந்த விதத்துலையுமே இல்லை. பாஜக வந்துடக்கூடாது, மத்திய அரசு ஒன்றும் செய்யலை, அப்படியே தாக்கம் கொடுத்தாங்க. அதை வச்சு கையில் வச்சுட்டாங்க. அடுத்தது வந்து எங்களை பிடிச்சாங்க, எங்களையே போட்டு தாக்குறது, அப்புறம் அவருடைய சொந்த விஷயத்தை தலையிடுறது, அந்த மாதிரி கொண்டு போகிறது. அதை தாண்டி அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவருக்கு மூச்சு பார்க்குறதுக்கு லேட் ஆகும், வரமாட்டார், இங்கே வரமாட்டார், அங்கே வரமாட்டார், ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டார், அப்படி எத்தனை விதமான தாக்குதல்கள் அவர் மேலே போட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக சிம்பதி வந்துருச்சுங்க எங்கள் தலைவர் பேரில். பாவம் அந்த பையன். ஒரு பெரியவங்க எங்கள்கிட்ட சொல்கிறாங்க, போகிறோம் அம்மா வந்து கிராமப்புறத்தில் சொல்கிறாரு, திருப்பூர் பக்கத்தில் எங்கேயும் சொல்கிறாரு, இப்போ என்ன போகிறோம், என்ன பாட்டிமா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு தம்பி, கவலையே படாத, நீ யாரை தேடி வந்திருக்க, யார் கட்சியிலேருந்து வந்திருக்க தெரியும், விசில். அவங்களுக்கு கட்சி பேர் தெரியலையா, இல்லை விசில். தம்பி அத்தனை பேருக்கு போட்டு எனக்கு ஒன்றுமே இல்லை, இன்னும் இந்த குடிசை வீட்டில் தான் இருக்கேன், தம்பி மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறேன், நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி இன்னொரு தம்பி வந்தது, அவங்க எங்கே இருக்காங்க, பேசிகிட்டு தான் இருக்காங்க, இருந்தாலும் இவங்க கட்சின்னு சொல்கிறாங்க, விசில் சொல்கிறாங்க, நான் போடுறேன்னு. அப்போ கிராமத்தில் போய் சேரலையான்னு கேட்குறாரு. உங்களுக்கு வேலை என்கிட்ட ஒரு வீடியோ காட்டினார், நான் அதை சொல்ல விரும்பலைங்க, காட்டினார், உண்மையாக இருந்தது. அப்போ என்ன சொல்கிறீங்க, கிராமத்தில் இல்லை 5% தான், ஒரு 0 to 3 கொடுக்குறேன், 3 to 10 கொடுக்குறேன், அப்படி மார்க் ஷீட் போடுறாங்க. இதுலேருந்து இன்றைக்கி என்ன தெரிய வருதுனாக்க, ஒரு மாற்றத்தை கொண்டு நல்லது செய்கிறேன்னு ஒருத்தர் சொன்னால் அது ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை இந்த திராவிட ஆளுங்கட்சி ஆகட்டும். இது வரட்டும், என்ன செய்கிறார் பார்ப்போம், வி வில் சேலஞ்ச் அப்படிங்கிற ஒரு ஃபைட்டிங் மூடாக இருக்கணும். ஜனநாயகம் அப்போ தான் தலைக்கும். அப்புறம் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பார்த்தீங்களா மேடம்னா, என்னென்னாப்பா காரணம் என்ன, குழந்தைகளை தூண்டிவிட்டு நாங்கள் வாக்கை வாங்குகிறோம் பிரச்சாரம் செய்யாமல் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு எங்கள் பேரில் வருது. ஒன்றும் சொல்லலை, குழந்தைகளா குட்டிஸாக எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாங்க. தவிர எம்ஜிஆர் அவர்களுக்கு இத்தனை குழந்தைகள் வந்து ஃபேனாக இருந்தாங்க, இன்றைக்கி அந்த பெரியவங்களாகி அவங்களாம் பெரியவங்களாகிட்டாங்க, 50 வயசு 60 வயசில் அவங்களாம் வராங்க. அதனால் இன்றைக்கி அவங்க மாறாமல் தான் இருக்காங்க. அது மாதிரி இப்போ இருக்கிற குட்டீஸ் வந்து எம்ஜிஆரை பார்க்கல, ஜெயலலிதா அம்மா பார்க்கல, எங்களை பார்க்குறாங்க, ஆனால் எங்களுக்கு ஃபேனாக இருக்காங்க. உடனே நினைக்கிறாங்க அப்பா செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க, ஒரு ரிக்வஸ்ட் அன்பால் கேட்குறாங்க, மிரட்டுறாங்களா குழந்தைங்க, அன்பால் கேட்குறாங்க. அவர் அன்பால் தான் குழந்தைகளை பார்த்து சொன்னார். இது மிரட்டினதாக அர்த்தமாக எங்கள் பேரில் புகார் கொடுக்குறாங்க.
எந்த அளவுக்கு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்க முடியுமோ மேலேயோ கீழேயோ எப்படியோ பண்ணணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தாங்க. ஒரு பரப்புரைக்கு இப்படி தான் இருக்கணும், அப்படியே போலீஸ் ரூட்டு பேச விடாதபடி டைம் பாரு அப்படிலாம் சொல்கிறது. இதெல்லாம் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக எங்கள் பேரில் அனுதாப அலை வேறு வந்துருச்சு. ரசிகர் அலை, அனுதாப அலை, அதையும் தாண்டி விரும்புகிற அலை, எதிரலை எங்கேயுமே இல்லையே பார்த்தீங்களா அப்படின்னாரு. இதெல்லாம் கேட்ட போது எனக்கு அவங்க கணக்கு கரெக்டாக இருக்குமோன்னு எனக்கே ஒரு படித்தவங்களுக்கே சந்தேகம் வந்துருச்சு. இப்படி கூட கால்குலேஷன் வருதா அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரி கால்குலேஷன் இருந்து தான் காங்கிரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருப்பாங்க இந்த தமிழகத்தில் திராவிடம். அதனால தான் திமுக கதறு தான் என்ன ரிசல்ட் வரதுக்கு முன்னுக்கூட்டியே இந்த ஒரு சில பேர்லாம் திமுக பேச்சாளர் ஆதரவாளர்னு சொல்லிட்டு நடுநிலை பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு திமுகவுக்கு நேரடியாக வேலை பார்க்குறவங்கலாம் வந்து இது எப்படி நீ ஓட்டு போடலாம் சொல்லி இதை திட்டுறது. இப்போ தான் சொல்லி முடித்தேன் நான். திட்ட அனுதாபம் ஜாஸ்தியாகிடும். ஜாஸ்தி. ஓகே. அந்த புரிதல் இல்லாமல் இவங்க வந்து திரு நரேந்திர மோடி, மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை தாக்குறதோ பிஜேபி தாக்குறதாங்க. கடைசியில் இது 83% அடிச்சுட்டு போயிட்டாங்க. அவரும் ரெண்டு வருஷத்தில் தான் அந்த திரு அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்தாங்க. 2 வருஷத்தில் 18% போயிட்டாங்க. ஸோ அந்த தாக்கத்தை எதிர்கலையாக வந்து எதிர்ப்பு அலையை பாசிட்டிவாக மாற்றி பேர் சொல்கிற அளவுக்கு வாக்களிக்கிறவர்கள் கொண்டு போயிட்டார். இதே காரியத்தை தான் இவங்க தப்பு பண்ணியிருக்காங்க, அவரை போய் கார்னர் பண்ணுறது. ஆனால் உண்மையாகவே திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது காரணமே அவர் வந்து மக்களுக்கு சேவை செய்யணும், ஒரு அரசியலில் தீவிரமாக இருக்கணும் வரல. அவருக்கு இருந்த கோபம் வந்து பழி வாங்கணும், இந்த மாதிரி ஒரு படிப்பினை சொல்லிக் கொடுக்கணும். யாருக்கு? உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு. அப்படி தான் சொல்லியே கட்சி ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலின் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பெரிய அட்வான்டேஜே உதயநிதியை எப்படி தூக்கி கையில் பிடிக்கிறாரோ முதலமைச்சர், அவ்வளோ கூட நாங்கள் மேலே ஏறுறோம். நாங்கள் அப்படி தான் சொன்னார். அவர் உட்காந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட பேசிட்டார். இப்படி மேலே ஏறுறோம் நாங்கள். அந்த மாதிரி ஒரு குடும்ப ஆட்சியை வந்து நீங்கள் வந்து மேலே கொண்டு போகணும்னு நினச்சாராக்கா என்னைக்காவது ஒரு இடத்துல ஒரு தடக்கல் வருங்கிறத இன்றைக்கி அவங்க நிரூபிக்கிறாங்க. அதை வந்து சமுதாயம் ஆதரிக்குது. அவங்க டயர்ட் ஆகிட்டாங்க. 60 வருஷம் ஒருத்தரையே பார்க்குறோம், ஒன்றுமே பார்க்குறோம், ஏன் மாற்றம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு எண்ணமும் வருது. இதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸை ஒழிச்சது 60 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அதே சைக்கிள் வந்து ஃபேஷன் மாதிரி திரும்புது. புரியுது? அந்த நாள் தான் நடக்குது. ரெண்டாவது பாருங்கள், இப்போ வந்து செந்தில் பாலாஜி அவர்கள்லாம் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பணம் கொடுத்து கையூட்டு கொடுத்து வாக்கு வழங்குவது சட்ட விரோதமானது. ஆனால் இன்றைக்கி ஓப்பனாக மீடியாவில் ஆகட்டும் எங்கே பார்த்தாலும் 10,000 அவங்க கொடுத்தாங்க, 1000 ரூபா கொடுத்தாங்க, 5000 ரூபா மக்கள் வந்து சொல்ல வைக்க கூப்பிட்றாங்க. அது தவறுதான புரிதல் இல்லையா? ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தாவேக்கா பணம் கொடுத்தது யாருமே சொல்லலை. அது உண்மையான ஜனநாயகம். சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னாக்க அது நடந்திருக்கா? அப்போ உண்மையில் அவங்களும் கொடுத்தாங்களா? அப்படி தானே நீங்கள் 10 இடத்துல போய் பேட்டி எடுத்திருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. தேர்தல் போது பரப்புரை போது தேர்தலுக்கு முதல் நாளுக்கு வாக்கு பதவிக்கு முதல் நாளும் பார்த்துருப்பீங்க. எங்கேயாவது இந்த மாதிரி தாவேக்கா பணம் கொடுத்துச்சு பிடிச்சோம் அப்படின்றதா? ஏன்னா நடக்கலை. காரணம் என்னன்னாக்கா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் வந்து மெத்தனமாக இருந்துருச்சு, நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு, பிடிக்கல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ளைண்ட் அதிகமாக ரெஜிஸ்டர் ஆகலைன்னு. காரணம் என்னன்னாக்கா, இவங்க சொல்கிறது தாவேக்க தரப்பில் ஒன்று சொல்கிறாங்க. நீங்கள் பாருங்கள் மேடம், குழந்தைகளே இப்போ வந்து ஜனநாயகத்தில் செயலில் ஈடுபடுறாங்க. நாங்கள் சொல்லலை. எப்படின்னாக்கா, நானும் பார்த்தேன் அதை. ஒவ்வொரு பூத்தாக போகிறச்ச பார்த்தா சின்ன பசங்க வெளியில் என்ன இப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. சரி, எப்போதும் தேர்தலில் என்ன ஆர்வமாக பார்க்குறாங்களா? அது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ இந்த ஒரு பூத்துலனாக்கா அந்த பூத்தில் இருக்கிற பசங்க கிரிக்கெட்லாம் விளையாடணும்ல, இந்த ஃப்ளாட்டில் அதில் யார் இருக்கா தரவாக தெரியுமா குழந்தைங்களுக்கு? மூஞ்சியெல்லாம் பேர்லேருந்து ஆண்டி பேர் அங்கிள் பேர்லேருந்து தெரியுமா? கிராமத்தில் கேட்கவே வேணாம், கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. அது ஒரு பக்கம். இந்த நகர்ப்புறம் 2 கலந்துருக்கிறதுக்கு ஒவ்வொரு தெருவாக இருந்தால் அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க கிளப்பு மாதிரி விளையாடுவாங்க குழந்தைங்களாம், கிரிக்கெட் விளையாடுறது, ஃபுட்பால் விளையாடுதான். ஸோ இவங்களுக்கு அவங்க மாதிரி இருக்குச்சு அந்த குழு. அந்த மாதிரி பசங்களாம் ஒரு குழு போட்டாங்களாம். குழு போட்டு தலைவரை முன்னிறுத்தணும்டா அப்படின்னு. சின்ன பசங்களுக்குள்ளே தலைவரை தளபதியை முன்னிறுத்தணும்டா அப்படின்னு போட்டாங்களா தீர்மானம். போட்டுட்டு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, வேலை இப்போ பரீட்சை முடிஞ்சு போச்சு, லீவு. அதனால் பகல் டியூட்டி நைட் டியூட்டி பிரிச்சுட்ருக்காங்க. 8ஆவதுலேருந்து 7ஆவது கூட சொல்கிறாங்க, 6ஆவது படிக்கிற பையன் கூட உட்காந்தாங்கன்னா 6லேருந்து 12ஆவது 10ஆவது படிக்கிறவங்க தான் தலைவர். அண்ணன் கீழே குட்டிஸ் பிரிக்கிறது. உட்காந்து இப்படி வாசல்லையே உட்காந்துட்ருக்குது. யார் போகிறான் பார்க்குறதான். பார்த்துட்டு அவங்க ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களாம், எழுதி வச்சுட்டு அண்ணா பாருங்க அண்ணா. அப்போ தான் எல்லா குழந்தைங்களையும் செல்லு இருக்குது. அண்ணா இப்போ புது ஆள் போனாங்க இங்கே தெருவில் பார்த்தேன். இந்த மாதிரி மெசேஜ் கொடுப்பாங்களாம். உடனே அந்த 12ஆவது படிக்கிற தலைவர் 18 வயசு வந்தவர், அவர் உடனே தொடர்பு கொள்வார். அந்த வட்ட செயலாளர் யாரோ தொடர்பு கொள்வார். உடனே அங்கே ஸ்பாட்டில் வந்து மஃப்டியில் வருவாங்களாம்.
இது ஒரு நெட்வொர்க். அந்த குழந்தைகளுக்கு காசும் கொடுக்கல, சாப்பாடும் கொடுக்கல, அதுகளே சாப்பிட்டுக்குது, அதுகளே போகுது, எல்லாம் பண்ணுது. அது தவிர இந்த இப்போ 12th அந்த லெவலில் வந்தவங்கலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த குழந்தைகளுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அவங்க ஈஸியாக குழந்தைங்க டக்குன்னு பிடிச்சிக்கும். இந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டு டிக் பண்ணுறது எப்படி, அந்த அங்கிள் இந்த வீட்டில் இருக்கார்ல, ஒரு ஃபோட்டோ இங்கே இருக்குது பார்த்துக்க, நீ அங்கே உட்காந்துக்க. அவங்களே வீட்டிலேருந்து சேரை எடுத்துகிட்டு போய் தான் அந்த குழந்தைங்க எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுக்கிட்டு சாப்பாடு அம்மா கிட்டே வாங்கி அம்மாக்களுக்கு ஒரே சந்தோஷம். குழந்தை வந்து அரசியலில் கற்றுக்கிறான் அப்படி. அது ஒரு ஒரு இந்த வயசில் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஒரு த்ரில்லு. அதெல்லாம் வாங்கிட்டு இது உட்காந்துக்கிட்டு லோட்டஸில் வச்சு அதை குறித்து கொடுத்து, அங்கிள் நீங்கள் வந்திருக்கீங்கள, உங்கள் ஓட்டு எதிர்க்கு நம்பர் பாருங்கள், இதை பாருங்கள், நாங்கள் ஸ்லிப்பு எழுதி தானே எழுதி கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுவீங்க நீங்கள் பூத்து கமிட்டியில் வேறு கிடையாது, நிற்க வைக்கிறதுக்கு 234 பேருக்கு ஆள் கிடையாது. எவ்வளோ கூட டீஸ் பண்ணாங்க அந்த கட்சியை எல்லோரும் சேர்ந்து. அவர் சொல்கிறாருங்க, கதறாருங்க, இவ்வளையோ எல்லாம் எங்களுக்கு பாசிட்டிவாக முடிஞ்சு போச்சுங்க. குழந்தைங்க இன்றைக்கி எங்கள் இப்போ பேமெண்ட்டு எல்லாமே ஏஜெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே போக முடியாது, வெளியில் உட்காந்து முடிச்சிருக்காங்க டேபிளை போட்டுக்கிட்டு அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு புரிதலை வந்தபோது இதெல்லாம் நினச்சி பார்க்குறச்சோ அவங்க சொல்கிறது சாத்தியமாக இருக்குங்கிற ஒரு சந்தேகம் எழுது. 172ங்கிறது ரைட்டா. பெண் குழந்தைகள் என்ன பண்ணாங்க உங்களுக்கு தெரியாது. பெண் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களாம் கோல காம்படிஷனை வச்சுக்கிட்டாங்க. கோல காம்படிஷன் வைக்கிறது தான் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த நிட்டிங் தையல் அந்த மாதிரி விளையாடுறது, அப்புறம் பாண்டி விளையாடுறது, இதெல்லாம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண சொல்லி அந்த 12வது 10வது படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கெல்லாம் இன்டியூஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி அவங்களுக்கு பசங்களுக்கு வந்து வேறு விதமான பெண்கள் அதில் எப்படி ஹெல்ப் பண்ணணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்து அதெல்லாம் பண்ணி அவங்களோட நெட்வொர்க்கில் கொண்டு வந்தாங்களாம். இந்த மாதிரி யுக்திகளை பின்காலத்தில் தற்காலத்துலேயும் இருந்த தேசிய கட்சிகளோ இல்லை மாநில கட்சிகளோ எந்த மாநிலத்தால் நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? புதுசாக இருக்குது, எனக்கு ஷாக்கிங்காக இருக்குது. புதுசாக இல்லை, இட்ஸ் ஷாக்கிங். இந்த மாதிரி யுக்தி கூட குழந்தைகளுக்குள்ள ஆர்வம் வருதா, அரசியல் நாட்டு ஜனநாயகத்தில் வரணுங்கிறது வந்துருச்சா அப்படிங்கிறது ஒரு புதுவிதமானது தான். அதுக்கு கிரெடிட் வந்து குழந்தைகள் வந்து தப்பாக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் விஷயம் போனாலும் அவங்களா வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்கிறது பாராட்டக்கூடிய ஒரு ஐக்கான் மாதிரி, ஒரு ஐக்கானாக நினச்சிட்டாங்க அவங்க. அந்த மாதிரி நினச்சிருக்காங்கனால வரதுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் சமுதாய ரீதியாகவும் பல ரீதியாகவும் கணக்கு கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைக்கி எதிர்கட்சிகள் இதை எப்படி எதிர்கொள்ளுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் மாயங்க. சரி மாயம் தானே, நீங்கள் ஈக்குவலாக சோஷியல் மீடியா வச்சுருக்கீங்களே, நீங்கள் அடிக்கிறது தானே அந்த மாதிரி. ஏங்க இத்தனை நாள் திராவிட கட்சிகள் இருந்துச்சு, யாருக்காவது அவங்க சொல்கிற மாதிரி ஒரு ட்ரெஸ் கோடை போட்டு ஃபோட்டோ எடுத்து போடுன்னு அவங்க கவுண்ட் எடுக்க பண்ண செஞ்சதா? யாராவது பண்ணாங்களா? இல்லை. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் எப்படி 172 சொல்கிறோன்னாக்க எங்களுக்கு கணக்கெடுப்பு வந்துருச்சுங்க, யார் யார் ஓட்டு முடித்தாங்களோ எங்களுக்கு சாதம் போட்டாங்களோ நாங்கள் போட்ட ட்ரெஸ் கோடை போட்டாங்க, அதை கவுண்டிங் எடுக்கிறோம் பூத் லெவலில், அது டேலி ஆகுது. ஸ்டாலின் அதே கலர் தான் ஓட்டு பண்ண வந்தேன் பிரதர். எனக்கு என்ன சொல்கிறது புரியல. இதெல்லாம் முதலையே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தா அவங்க உஷாராக அவங்க எதிர்பார்க்காத யுக்திகளை அவங்க கையாட்டிருக்காங்க. அதனால் செட்பேக் அவங்களுக்கு இல்லை. ஆனால் அதையும் தாண்டி ஒரு மெச்சோர்டாக இருக்கிற பீப்புள் 40-50க்கு மேலே இருக்கிறவங்க எங்கள் வாக்கு எங்களை தாண்டி போகாதுங்கிற ஒரு இதில் உறுதியாக என்டிஏவும் இருக்குது, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுக்கு. எப்போதும் ஆளுங்கட்சியை அகற்றுவது என்பது கடினமான செயல் எதிர்கட்சிகளுக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் எடுக்கும் யுக்திங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாதை போகுதோ அந்த அளவுக்கு தான் அது வந்து கரெக்டாக அடிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க இவங்க சொல்கிற கூத்து வந்து அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரம் என்டிஏக்கு பொறுத்த வரைக்கும் திரு எடப்பாடியார் எதிர்கட்சி தலைவர் அவருடைய பிரச்சாரமும் நல்ல யுக்தியில் நிறையா போச்சு, நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகுது. ஆனால் ஒரு ஆரம்பத்துக்கு பிறகு ஒரு ஸ்டேஜ் வரைச்ச ஆளுங்கட்சியானது தன்னுடைய பரப்புரையை மாற்றிட்டு ஆஸ் யூஷுவல் இப்போ சொன்ன எதிர்த்தாக்குதல், அந்த எதிர்த்தாக்கலில் இறங்கிட்டாங்க. அந்த மத்திய அரசுக்கும் இவங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டாங்க. அது எடுபடலை, டைலூட் ஆகிடுச்சு. இந்த டைலூட் வந்து இந்த பக்கமாக சாதகமாக போச்சா, அந்த பக்கம் நான் இப்போ குறிப்பிட்டேன் சில முன்னாடி, அந்த பக்கமாக சாத்தியமாக போச்சாங்கிறத இப்போ உண்மையான நிலைப்பாடு. இன்றைக்கி செந்தில் பாலாஜிக்கு ஒரு கேள்வி வைக்கிறோம். நான் கேட்குறேன், நீங்கள் என்ன சொன்னீங்க? அதாவது திரு அண்ணாமலை, முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களுக்கு யாரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டு வாடகை கொடுக்குறாங்க, செலவு பார்த்துக்கிறாங்க, இதெல்லாம் சாத்தியமாக, வாட்ச் வாங்கி கொடுத்தா சாத்தியமானு கேட்டிங்க. இன்றைக்கி உங்களுடைய கட்சியினுடைய தலைவர் தற்போதைய இன்குமெண்ட் கிடையாது, பொறுப்பு முதலமைச்சர், தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் 10,000 ரூபா தான் சொன்னார். 10,000 ரூபா இருக்கீங்க, 5 நாள் எப்படி கொடைக்கானல் தங்கியிருக்காரு? அப்போ அவருக்கு மொத்த ஸ்பான்சர் பண்ணலாமா? அதுக்கு ஏன் செந்தில் பாலாஜி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்போ அவர் வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்?
அண்ணாமலை அவருடைய திரு அண்ணாமலைகிட்ட மன்னிப்புக்கு தயாரா? எப்படி வந்து அவர் வந்து கொடைக்கானலில் தங்கியிருக்காரு, ஃப்ளைட் தனி விமானத்தில் போயிருக்காரு, அந்த தங்கியிருக்கிற ரிசார்ட்டோ ஹோட்டலில் அதுக்கு செலவு எப்படி, கூட தங்குறவங்களுக்கு செலவு எப்படி, இதெல்லாம் அவர் பதில் சொல்லணும்ல. 10,000 ரூபா அவரே ஒத்துக்கிட்டு இருக்காருங்க. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய வருமான வரி எவ்வளோ கட்டியிருக்கோம், பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு, இன்றைக்கி பென்ஷன் தனக்கு எவ்வளவு, தன் ஒய்ஃப் எவ்வளோ சம்பாதி எல்லாம் கணக்கு கொடுத்தாரு. இவர் கொடுத்ததே 10,000 ரூபா தான். ஒய்ஃபு வந்து திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் வேலை பார்க்குறவங்க, எந்த வேலையும் பார்க்கல. அப்படிங்கிறனால அதையும் பற்றி பேசுகிறாங்க டிவிக்கேல இன்றைக்கி. அதையும் லாஸ்ட் ரவுண்டில் அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி தகவல் வருதுன்ட்டு. அதனால் இப்போ இன்னொன்று பாருங்கள், தாவேகாவுடைய யுக்திங்கிறது மக்கள் வந்து நாங்கள் சொல்லலை, மக்கள் சொல்கிறாங்க. முதல்ல இதை முடித்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீகத்தை கையில் எடுக்கிறாங்க. அதுதான் இந்த திருச்செந்தூர் கோயில் போய் அடுத்து சாய்பாபா கோயில் போகிறாராம். எப்படின்னாக்கா பாஜக வந்து ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை கையில் எடுத்தாங்க, வேல் யாத்திரை பண்ணாங்க, அதே இவர் காப்பி அடிக்கிறாரு. ஓகே, அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியல. சரி, அவங்க கைவிட்டது இவர் தேடல, இவர் பக்கம் போகிறாங்க. அதான் ஒரு கருத்து அவங்கள்ட்ட நிலவுது. ஆனால் எக்ஸிட் போலை பற்றி ஒரு லைன் சொல்ல விரும்புகிறோம். இந்த காலத்து தற்காலத்துக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னாக்கா நீங்கள் யாருடைய எக்ஸிட் போலை நம்பலானாக்க பெட் பண்ணுறாங்களே புரோக்கர்ஸ், அவங்களுடைய எக்ஸிட் போல் அது வந்து கரெக்டாக இருக்கும். தேர்தலுக்கு பின் இருக்க கருத்து கணிப்பு. ஏன்னா அவங்க தன்னுடைய கட்டின பணம் பத்திரமா வரணுங்கிறதுனால அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க, உண்மையாக சொல்லுவாங்க. அதுதான் உண்மையாக இருக்கும். மற்றபடியில் இங்கே ஒரு கட்சியை சார்ந்ததாக முன்னூறு கட்சியை சார்ந்ததாகவும் வருது. அதனால் இந்த காலத்து இன்னொன்று மக்கள் வந்து உண்மையை சொல்கிறது பயப்படுறாங்க. ஏன் காரணம்? ஆளுங்கட்சி திருப்பி வந்துச்சுன்னா நம்ம மாட்டிப்போம். இன்னொன்று சட்ட ரீதியாக நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்லக்கூடாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க ஜனநாயக ரீதியாக. அது வரவேற்கத்தக்கது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கள நிலவரம் இப்படி இருக்குது. 4 நாள் கழிச்சு உங்களை பார்க்கும்போது என்ன நடக்குது தெரியுங்கிறது என்னுடைய கருத்து. நிச்சயம் தொடர்ந்து தங்கள் கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.